ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான ஆர்.கே. சுரேஷ் கதாநாயகனாக நடித்து இயக்குனர் சோலை ஆறுமுகம் இணை தயாரிப்பாளராக இருந்து இயக்கி வெளிவந்திருக்கக்கூடிய காடுவெட்டி நடுநாட்டு கதை திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தை எல்லோ ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைனர் கதை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, வில்லேஜ்லயும் சிட்டிலையும் காதலை எந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாங்க. நகரத்தில் உள்ள மக்களுக்கு போதுமான கல்வி அறிவு இருக்கு, பொருளாதார மேம்பாடு இந்த ரெண்டுமே அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. ஆனால் சிட்டியில் இருக்கக்கூடியவங்க பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா காதலை ரொம்ப ஈஸியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கு மாறிடுறாங்க. அப்படி கூறி சிட்டியில் இருக்கக்கூடிய காதல் கதையை முடிக்கிறாரு. ஆனா வில்லேஜில் இருக்கக்கூடிய காதல் கதையில பார்த்தோம்னா, காதலர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள், காதலர்களினுடைய பெற்றோர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தென்னந்தெளிவா நமக்கு விளக்குறதற்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. முக்கியமா சொல்ல போனா, சிட்டியில் இருக்கக்கூடிய காதல் கதையில் பெற்றோர்கள் மட்டும் கலந்து பேசி தங்களது குழந்தைகளினுடைய காதல் திருமணத்தில் முடிய பக்கபலமா நிற்கிறாங்க. ஆனா வில்லேஜில் இருக்கக்கூடிய காதல் கதையில காதலுக்கும் காதலர்களுக்கும் சம்பந்தமில்லாத ஊர்க்காரர்களால் அந்த காதல் செய்யக்கூடிய பெண்ணினுடைய குடும்பம் எவ்வாறு சிரமங்களை எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறத காட்டுறதற்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. படத்தினுடைய கதாநாயகன் சுரேஷ் தாங்க. சுரேஷ் தான் சார்ந்த சமூகத்தில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய நபராக வருகிறார். படத்தில் பாராட்டப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இசைக்கு முதலிடம் கொடுக்கலாங்க. பின்னணி இசையை கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். அறிமுக இசையமைப்பாளர் சாதிக், இசையமைப்பாளர்கள் ஸ்ரீகாந்த் தேவாவுடன் இணைந்து அறிமுக படத்திலேயே பெயர் பெற்று தரக்கூடிய அளவிற்கு 2 பாடல்களை கொடுத்திருக்கிறார். கிராமப்புற வாழ்வியலில் உள்ள சில பழக்க வழக்கங்களை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்கு. புகழேந்தியினுடைய ஒளிப்பதிவு படத்தில் இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட்களில் ஒன்று. படத்தில் அரசியல் குறியீடுகள் சமகால அரசியலை அப்பட்டமாக வெளிப்படுத்தி இருக்கின்றது. இது சமகால அரசியல் குறித்து இயக்குனரினுடைய பார்வையை எடுத்துரைக்கின்றது என்றே நாம் சொல்ல முடியும். படத்தில் அமையப்பட்டுள்ள கிளைமேக்ஸ் காட்சிகள் சொல்லவே வேண்டாம். ரொம்ப அருமையா எக்ஸலண்டா கிளைமேக்ஸ் காட்சியை கொண்டு போயிருக்கிறாரு இயக்குனர். அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். மொத்தத்துல காடுவெட்டி நடுநாட்டு கதை திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னா, கிராமத்து காதல் அண்ட் சிட்டியில் இருக்கக்கூடிய காதல், இந்த 2 காதல் கதையிலையும் பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, பிள்ளைகளை எந்த மாதிரியெல்லாம் அவங்க சேர்த்து வைக்கிறாங்க, இதில் வரக்கூடிய சிரமங்கள், இதை பற்றி ரொம்ப தென்னந்தெளிவாக சொல்லியிருக்கிறார் தான் சொல்லணும். குடும்பத்தோடு சென்று பார்க்க வேண்டிய திரைப்படமாக தான் இயக்குனர் எடுத்திருக்கிறாருங்க. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.